எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, UEFI மால்வேர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த UEFI அப்படின்னா என்னென்னா, இது வந்து பயாஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லா விஷயமும் நானே சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஏதாவது விஷயத்தை கற்றுக்கணும் இல்லைங்களா? அதனால் நீங்களாக சர்ச் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது எதாவது எனக்கு சொல்ல வேண்டியிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, இந்த UEFI அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பயாஸில் இருக்கும். பயாஸ்னால் பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் ஆன் ஆகும்போது அந்த கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சாஃப்ட்வேர் மாதிரி வச்சுருப்பாங்க. இது மதர் போர்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அதில் வந்து கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டிவைசஸ் அது என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸில் பயாஸ் பற்றி போட்டிருப்போம், வேணால் அந்த பதிவு போய் பாருங்கள். இப்போ அந்த பயாஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பற்றி, அந்த மால்வேர் பற்றி இப்போ பார்க்கலாம். கணினி பாதுகாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கவனிக்கப்படாத ஒரு இடம் அப்படின்னா அது கம்ப்யூட்டர் பயாஸ் தான். ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர்னுடைய ஓஎஸ் இருக்குன்னா அதுக்கு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இருக்குது. இல்லை மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதை பாதுகாக்கிறதுக்கு சில மென்பொருட்கள்லாம் இருக்குது. முக்கியமாக கணினியை பாதுகாக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்டிவைரஸ், விபிஎன்னு, ஃபயர்வால், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து கவனிக்கப்படாத ஒரு இடம் அப்படின்னா அது கம்ப்யூட்டர் பயாஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து லேப்டாப்பில் இருக்கும், கம்ப்யூட்டரில் இருக்கும். அதாவது எந்த ஒரு எலக்ட்ரானிக் சாதனமாக இருந்தாலும், நம்ம நோட்டாக இருக்கட்டும், இல்லை லேப்டாப்பாக இருக்கட்டும், இல்லை கம்ப்யூட்டராக இருக்கட்டும், சரிங்களா? இது எல்லாத்துலேயுமே இது இருக்கும். சரிங்களா? இது இல்லாமல் கம்ப்யூட்டர் இல்லை அப்படி வச்சுக்கோங்களேன். சரிங்களா? சரி, இப்போது ஒன்று சொல்ல வேணும் அப்படின்னா, UEFI இருக்கக்கூடிய கணினிகள் எல்லாமே வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு விதமான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணினி வந்து நம்ம போயிட்டு ஆன் பண்ணுறோம் அப்படின்னா அப்படி ஆன் ஆகும்போதே கணினியை பாதிக்க துவங்கும். ஏன்னா நீங்கள் இப்போ வந்து பவர் சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க. சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு உங்களுடைய லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டர்லேயே பவர் பட்டன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு பவர் எங்கே போகும் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எஸ்எம்பிஎஸ் போகும். எஸ்எம்பிஎஸ்லேருந்து மதர் போர்டு போகும். மதர் போர்டில் ப்ராசஸருக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிவைஸும் ஆன் ஆகும். அந்த எல்லா டிவைஸ்க்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறது எது அப்படின்னா இந்த பயாஸ் மென்பொருள் தான். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா கணினி துவங்கும் போதே இந்த மால்வேர் வந்து பாதிக்கும். சரிங்களா? இங்கே மற்ற பாதுகாப்பு சாதனங்கள் இருந்தாலும், அதாவது நம்ம ஏற்கனவே வந்து பேசணும் இல்லைங்களா? இப்போ என்கிரிப்ஷன்னு சொல்லுவாங்க. என்கிரிப்ஷன்னா மறையாக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தருக்கு புரியாத மாதிரி மாற்றி வைக்கிறது. சரிங்களா? அந்த மாதிரி என்கிரிப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா ஓஎஸ் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரு, ஆன்டிவைரஸ் மால்வேர் இதெல்லாம் போட்டிருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விபிஎன் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாலும் சரி, இந்த பயாஸ் தாக்குதல் நடக்கும்போது இது எதுவுமே செல்லுபடி ஆகாது. சரிங்களா? ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஓஎஸ்க்குள்ளே போகும்போது தான் இந்த ஆன்டிவைரஸோ விபிஎன்னோ மற்ற என்கிரிப்ஷனோ இதெல்லாமே வந்து எனேபிள் ஆகும். ஆனால் அது ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி பயாஸ் தான் ஆன் ஆகும். சரிங்களா? அந்த டைமில் அதெல்லாம் ஆக்டிவாக இருக்காது. சரிங்களா? அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது தாக்குச்சு அப்படின்னா அது தாக்குதல் கண்டிப்பாக உள்ளாகும். சரிங்களா? சரி, இப்போது இதனை சரி செய்ய என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ம்வேர் அந்த பயாஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அப்டேட் பண்ணணும். இந்த பயாஸ் மென்பொருள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபர்ம்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிறிய மென்பொருள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசெட் பண்ணணும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து அப்டேட் பண்ணணும். சரிங்களா? அந்த அப்டேட் பண்ணுற விஷயம் வந்து சாதாரணமாக நம்ம ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறோம், டபுள் கிளிக் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம், இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. சரிங்களா? அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. சரிங்களா? ஆனால் அதுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? இது வந்து எளிமையான விஷயமும் கிடையாது. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா
இந்த பயாஸ் ஃபர்ம்வேர் அப்டேட்டை வந்து யாருமே கவனிக்கிறது இல்லைங்க. நான் உட்படன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? நம்ம எல்லாம் செக்யூரிட்டி பற்றி படிக்கிறோம், நிறைய விஷயங்கள பார்த்துன்னு வரோம். ஏதாவது தொந்தரவு கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த அப்டேட்டை பற்றி யோசிப்போம். சரிங்களா? பெரும்பாலான மக்கள் யாருமே வந்து இதை வந்து மக்கள் மட்டும் இல்லை, நிறுவனங்களே கூட வந்து இதை வந்து கவனத்தில் கொள்றதில்ல. சரிங்களா? சில நிறுவனங்கள் பண்ணலாம். சரிங்களா? எல்லாருமே இல்லைன்னு சொல்லிட முடியாது. சில நிறுவனங்கள் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற UEFI பாதுகாப்பின்மை, அதாவது வல்னரபிலிட்டி அப்படின்னா பாதுகாப்பின்மை. அதுக்கு வந்து ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. CVE 20240762. இது கூகுளில் தட்டினீங்கன்னா நிறைய கண்டென்ட் வருங்க. நீங்களே வந்து படித்து இதை பற்றி இன்னும் ஆழமாக வேணும்னாலும் தெரிஞ்சுக்கலாம். நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறோம். அந்த லிங்க்லேயும் நீங்கள் வந்து இதை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தெரிஞ்சுட்டு உங்களை நீங்கள் இன்னமும் அதிகமாக பாதுகாப்பு பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போது இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, UEFI கேனாஸ் பஃபர் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு வச்சுருக்காங்க. ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னா, பஃபர் ஓவர்ஃப்ளோ அப்படின்ற ஒரு முறையை பயன்படுத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா இது நடக்குது. இது வந்து TPM கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் மூலயமா வந்து இது நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த செட்டிங்கை பற்றி நீங்கள் இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணுன்னாலும் இதை வந்து கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஆழமாக அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் நாங்கள் கூகுள் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்ருக்கோம். சரிங்களா? ஏன்னா இப்போ இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி பற்றி படிக்கிறவங்க, பாதுகாப்பை பற்றி படிக்கிறவங்க, அது எந்த விதமான பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, தினம் புது விஷயங்கள் வரும். அதை நம்ம வந்து புதுசாக கற்றுட்டு தான் ஆகணும். அப்போ தான் தடுக்க முடியும். சரிங்களா? இதை வந்து இந்த பாதுகாப்பு இன்மை இருக்கு இல்லைங்களா, CVE 20240762 UEFI வல்னரபிலிட்டி, இது யார் முதலாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, எக்லிப்சியம் ஆட்டோமேட்டா அப்படின்ற ஒரு நிறுவனம் கண்டுபிடிச்சிச்சு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தானாக இயங்கக்கூடிய தானியங்கி மென்பொருள் ஒன்று வச்சுருக்காங்க. சரிங்களா? அந்த மென்பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முதல்ல கண்டுபிடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லினோவோ திங்க்பேட் X1 கார்பன் 7th ஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு லேப்டாப்லேயும், இன்னொன்று லினோவோ X1 யோகா 4th ஜென் இந்த வகை மடிக்கணினிலையும் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு இமெயிலை திறந்து படிக்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அதுக்குள்ளே வந்து மால்வேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, அது வந்து உடனே என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த மெயில் திறந்த உடனே ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகும்னா, சிஸ்டம் ரீசெட் ஆகிடும், நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் மாறிடும். அப்படி இல்லைன்னா ரீஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரை வந்து பாதிக்கலாம். அந்த மாதிரி பாதிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரி சமயத்தில் பெரும் நிறுவனங்களாக இருந்தால் என்ன பண்ணலான்னா, நம்ம மேலே சொன்ன சாஃப்ட்வேரை வந்து பயன்படுத்தலாம். இல்லை அது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சின்ன கம்ப்யூட்டர்ஸாக இருந்தால் அப்டேட் தான் பண்ணணும். சரிங்களா? சரி, இந்த பாதுகாப்பின்மை இந்த 2 லேப்டாப்புக்கு மட்டும்தானா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. பொதுவாக கணினி தயாரிக்கும் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பயாஸ் ஃபர்ம்வேரை வந்து மற்ற நிறுவனங்கள்கிட்ட தான் வந்து வாங்குகிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஃபோனிக்ஸ் அப்படின்ற நிறுவனம் கூட சொல்லலாம். சரிங்களா? இந்த நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, இன்டெல் காஃபி லேக், இன்டெல் லேக் ப்ராசஸர், ஐஸ் லேக் ப்ராசஸர் அப்படின்ற மாதிரி 2 ப்ராசஸர்கள் இருக்கக்கூடிய கணினிகளில் கூட இந்த பாதிப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு ஒரு யூசர்னுடைய பெர்மிஷன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து அந்த யூசருக்கு தெரியாமல் அவங்களுடைய லேப்டாப்பை வந்து வாங்கி அதில் வந்து இந்த ஃபர்ம்வேரை இன்ஸ்டால் பண்ணாலோ இல்லை இது இன்சர்ட் பண்ணாலோ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் பர்மிஷன் வாங்காமையே நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. சரிங்களா? ஒரு லிங்க்கு கிளிக் பண்ணுறது மூலியமாவோ இல்லை நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சரிங்களா? இருந்தாலும் இதுலேருந்து தப்பிக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று வந்து ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணுறதும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மடிக்கணினியாக இருக்கட்டும், தேவையில்லாத நபர், சந்தேகத்துக்குரிய நபர் யார்கிட்டையும் வந்து கொடுக்காம இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி யாராச்சும் பரிசோதிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தாலுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா,
பாதுகாப்பாக அதாவது விழிப்புடன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? மேலும் நிறைய விஷயங்களோட அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.